அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது முன்னாடி நம்ம 7:30 to 8 PM நம்மளுடைய யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்கினுடைய விலையை சொல்லிட்டு வரோம். அது சிந்திப்பதற்காக தான். நீங்கள் மார்க்கெட்டுங்கிறது எப்படி இயங்குது, இன்ட்ராடேங்கிறது ஆப்ஷன் பையர் எப்படி பார்க்கணும், எப்படி சிந்திக்கணும் என்பதற்காக தான் அதை போடுறோம். அது ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது, அதுக்கு பல வேல்யூகள் இருக்குங்க. நிறைய வேல்யூ, அது எங்கே போனால் திரும்பவும் எல்லாமே இருக்குங்க. அதனுடைய இந்த வீடியோனுடைய நோக்கம், நீங்கள் அதை உங்கள் டெக்னிக்கலோடு இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துருங்க. யூடியூப்ல பப்ளிக் டொமைனில் யார், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எதில் யார் கொடுத்தாலும் பிளைண்டாக நம்பாதீங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறதையும் நம்பாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் படித்து தெரிஞ்சிருந்தா தான் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 24,800 கால் 78 rupees எபோ இருந்தால் மார்க்கெட் அப்சைட் போகும், மார்க்கெட் ஏறும் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு பில்லோ இருந்தால் மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். பாருங்கள், கீழே வெர்டிக்கல் லைன் போட்டிருக்கேன் 78ல் அப்பு, எகைன் மறுபடியும் 78ல இருந்தால் அப்பு, மறுபடியும் 78 நேரம் வந்து தான் இறங்கும். சரி, இங்கே போய் ஏன் திரும்பிச்சு, இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு, இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு, இதெல்லாம் மேக்ஸ். அது என்ன காரணத்துக்காக திரும்புறது? அப்போது இங்கே ஏறும்போது மார்க்கெட்டு அந்த இடத்துல இருந்து ஏறி இருக்கும். ஓகேங்களா? சிம்பிள். அப்போ மார்க்கெட் ஆப்ஷனுங்கிறது வேற எங்கேயோ ஒரு விடை இருக்குன்றது கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பையர் வேற ஏதோ சம்திங் எல்ஸ், மார்க்கெட்டுடைய இதை வச்சு நம்ம இதில் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூ கிடையாது. அது 9:15 ஆரம்பிக்கும், 3:30 மணிக்கு முடிஞ்சிடும். ஆனால் ஸ்ட்ரைக்குக்கு அப்படி கிடையாது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் அந்த டைம்குள்ளே அந்த ப்ரீமியத்துக்கு போனால் தான், அந்த ஸ்ட்ரைக்கு கிராஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ரீமியமே கிடைக்கும். அது நம்ம ஸ்ட்ரைக்கில் எடுக்கும்போது அங்கே தான் ப்ரீமியமே மூவ்மெண்ட் எடுக்கும். ஸ்மார்ட் டிசைடரில் பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடரில் பை ட்ரிகர், கன்ஃபர்மேஷன், என்ட்ரி இதை எடுத்துருப்போமா இல்லையாங்கிறது மேக்ஸ் கூட மட்டும்தான் பயன்படுத்தணும். நம்ம ஸ்டூடெண்ட் மட்டும் தான் இதை கொடுக்குறோம், மேக்ஸ் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. ஆல்ரெடி இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய பையை அதை எடுத்துக்கிட்டுங்கிறது போயிருக்கு. இந்த என்ட்ரி கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட் எடுத்திருப்பாங்க, இங்கே எடுத்துருக்க மாட்டாங்க. ட்ரிகர் ஆயிருக்கு, கன்ஃபார்ம் ஆயிருக்கு, என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு, ஆனால் அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். தட் இஸ் மேக்ஸ். ஓகேங்களா? செல்லு ட்ரிகர் ஆயிருக்கு, கன்ஃபார்மே பண்ணல, மேலே போயிடுச்சு. பை இங்கே பாருங்க, இதில் ட்ரிகர் ஆயிருக்காங்க, என்ட்ரி இது பண்ணியிருக்காங்க, எடுத்துருக்காங்க, இதுவும் நம்ம என்ட்ரி எடுத்துருக்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட். ஏன்னா மேக்ஸ் வேல்யூ அங்கே இருக்கணும், அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இது ஒரு அடிஷ்னல் தான். நம்மகிட்ட படிச்சுட்டா இதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்களே முழுமையாக அனலைஸ் பண்ணி வர்த்தகம் பண்ணலாம். நன்றி, வணக்கம், வாழ்க.